40 வருடங்களுக்கு முன்னாடி கண்ணதாசன் ஐயா எழுதின ஒரு பாடல் ஒன்று உண்டு. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. காலையில் சாமியார், மாலையில் மாமியார். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. 1000 நாடகம், 1000 வேஷங்கள். இதனுடைய விளக்கம் ஒண்ணும் இல்லைங்க. யாரையும் வெளித்தோற்றத்தை பார்த்து நம்பிடக்கூடாது, எடை போட்டுறக்கூடாது, கண்மூடித்தனமா ஆதரிக்க கூடாதுன்னு சொன்னதுதான் இது. ஏன்னா சுத்தி சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இருக்கிற தூத்துக்குடி துறைமுக நகரத்தை துறைமுக நகரமா மாத்த போறேன்னு சொல்றதா இருக்கட்டும், நோ கமெண்ட்ஸாக இருக்கட்டும், தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வந்தாதான் மாத்தணும் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், தேர்தலுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா அது சிரிச்சுட்டு தலைவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், தொலைக்காட்சியில நேர்காணல் நடக்குது, அங்க எதுக்கு போறோம், கட்சி சார்பா போறோம், அங்க கேள்வி கேட்டா நமக்கு இருக்க அறிவை பொறுத்து பதில் சொல்லணும், அங்கேயும் போயிட்டு அது தலைவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேல ஒரு குழந்தைக்கு ஒண்ணு நடந்திருக்குது, அதுக்கு ஒரு ப்ராப்பரான பதில் சொல்லாம பொது இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பாக்குறப்போ இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பிடிச்ச ஒருத்தர் நின்னுட்டாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி அவருடைய புத்தகத்துல அவர் சொன்ன விடயத்தை சொல்லியிருப்பேன். மக்கள் ஒருபோதும் அறிவார்ந்த தலைமையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால அந்த ஜனநாயகம் என்னைக்குமே ஆபத்தானது அப்படின்னு சொன்ன விடயத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். தோழர்களே, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சுத்தி செய்திகள்ல வரது, ஊடகங்கள்ல வரது எல்லாமே ஒரு மாயை தான். உண்மை வேற இருக்கும், நமக்கு வேற காமிப்பாங்க. இன்னைக்கு நம்ம தம்பி தங்கைகள் பெரும்பாலும் அரசியல் படிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ், மீம்ஸ், இதுலதான். அதெல்லாம் அரசியலே கிடையாது, அதெல்லாம் ப்ரொஜெக்ஷன். அவங்க என்ன காட்ட விரும்புறாங்களோ அதைத்தான் உங்களுக்கு காட்டுகிறார்கள், அதை தான் நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் கோமாளியாக காட்டப்படுவான். ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்திலேயே உண்மையான மதம் ஒன்று உண்டு. நீங்க நினைக்கலாம் அந்த மதமா இந்த மதமா, அந்த உண்மையான மதம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல். நீ எப்படி வாழணும், எதை நம்பணும், யாரை பத்தி பேசணும், யார் உன்னோட தலைவனா வரணும், யார் பேச்சை கேட்டு நீ நடக்கணும், எதை நீ நம்பணும் அப்படின்றத யாரோ ஒருத்தன் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் உன்னை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த கணக்குல நீ கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்க எதுவுமே வராது. உன்னை வச்சு, இந்த நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவன் கடவுளாக காட்டப்படுவான், பெரும் தலைவனாக காட்டப்படுவான். அதுதான் உண்மை. மிச்சவனெல்லாம் போராளியாகவும் தீவிரவாதியாகவும் காட்டப்படுவாங்க. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு எதுவுமே கிடையாது, நீங்கள் வணங்குற தெய்வங்கள் உட்பட. ஆனா விமர்சனம் வைத்தாலோ கேள்வி கேட்டாலோ அவதூறு மட்டுமே பதிலாக வரது ஆரோக்கியமானது கிடையாது, அது அறிவு சார்ந்த சமூகமும் கிடையாது. முதல்ல நம்ம மாறணும், உண்மையான வரலாறு என்னன்னு படிக்கணும். நம்ம பள்ளி புத்தகத்துல படிக்கிறது கூட உண்மையான வரலாறு கிடையாது, எல்லாமே நமக்கு புகுத்தப்படுகிறது தான். வாழ்வியல் என்பது ரீல்ஸோ, மீம்ஸோ, சினிமாவோ கிடையாது. அந்த புரிதல் ஒரு நாள்ல வந்துடாது, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா அப்பையும் மக்களை திசை திருப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல தடம் மாறாம இருக்கிற அளவுக்கு உங்க அறிவை பக்குவப்படுத்துறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? வெல்க தமிழ்.